சில ஃபுட்ஸ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அதுவும் வாத நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா அது எண்ணெய் பலகாரம். சரி, அதற்கு ஆல்டர்னேட் என்ன? இந்த மாதிரி பொங்கல் பூரிக்கு ஆல்டர்னேட் என்னன்னா, இட்லி சாப்பிடுங்க. பெஸ்ட். மாவு அரைச்சி வச்சுட்டு இட்லி சாப்பிடுங்க. கூட காய்கறி சப்ஜி நம்ம ஒரு பதிவிலும் இப்ப வீடியோ நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே வரோம். சோ எந்தெந்த காய்கள்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடணும்னு சோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. சோ ராகி கொஞ்சமா கலந்து ராகி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. சோள தோசை செஞ்சு சாப்பிடுங்க. மாவு மட்டும் நல்லா 2 நாள் புளிக்கணும். சொலையா வரணும் தோசை, இல்லைன்னா வலி அதிகமாயிடும். சோ அந்த மாதிரி வெஜிடபிள் தோசை, நூக்கல் தோசை, பீட்ரூட் தோசை, முள்ளங்கி போட்டு அரைச்சி போட்டு தோசை, இது கறிவேப்பிலை தோசை, முடக்கத்தான் தோசை, இதெல்லாம் சாப்பிடலாம். அதை விட்டுட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு வலியுல ஸ்டிராய்டு போடக்கூடாது. அடுத்து கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் அதிகமா இருக்கணும். அடுத்து சுண்டல் சுத்தமா சாப்பிடக்கூடாது, வலிகள் ரொம்ப அதிகமாயிடும். சோ அதனால சுண்டலுக்கு